ஒரு சில திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது அந்த கதாபாத்திரங்களுடைய வாழ்வும் சில சீன்களை பார்க்கும்போது என்ன மாதிரி பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த கதாபாத்திரங்களோடய போவோம், அந்த கதாபாத்திரம் சிரிச்சா சிரிப்போம், அழுதா அழுவோம். அப்படி சமீபத்தில் நான் பார்த்த ஒரு கேரக்டர் எதுன்னா ஜூலியா. 2021 நார்வேயில் வெளியான த ஒர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு இந்த திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். ரெனேட் ரெனிஸ்வே, நார்வேஜியன் ஆக்ட்ரஸ்ஸு. பர்சியூம்டு இன்னோசன்ட்னு ஒரு வெப் சீரிஸ் ஆப்பிள் டிவியில் பார்த்தேன். அதில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்த அந்த பொண்ணு. ஏன்னா அந்த கதையிலேயே ரொம்ப பெரிய விக்டிம் அதுதான். அந்த பொண்ணை சுற்றி தான் கதையே நடக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு மீது ஒரு காதலோ ஏதோ ஒன்றுன்னு கூட வச்சுக்காங்களேன், அந்த பொண்ணு அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தம்பி கதிரவன் கண்ணன் கிட்ட இந்த பர்சியூம்டு இன்னோசன்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தான் இந்த படத்தை சொன்னான். இந்த ஒர்ஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு பாருங்கள், அந்த பொண்ணு தான் இதில் நடிச்சிருக்கு அப்படின்னு அவன் தான் சொன்னான். த ஒர்ஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு, இந்த படம் பாருங்கள் ஜாக்கி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கோயின்சிடெண்ட்டாக என்னன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா இந்த ரெனேட் ரெனிஸ்வே இதில் தான் அந்த பொண்ணு வந்து நாயகியாக நடிச்சிருந்தாங்க. இதில் என்னென்னா, எனக்கு 2021 ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எல்லாரும் பார்த்துட்டு வந்து இந்த படம் நல்லாயிருக்கு பாருங்கன்னாங்க. சில நேரத்தில் நம்ம பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டுருவோம் தெரியுமா, அந்த மாதிரி மிஸ் பண்ண படம் தான் இது. இதை விடுங்க. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலியா அவங்க தான் நம்ம ரெனேட் ரெனிஸ்வே. 30 வயது. அந்த பொண்ணு வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படும். ஆனால் அதே நேரத்தில் சுயமரியாதையோடு இருக்கணும்னு ஆசைப்படும். காரணம், ஃபஸ்ட்டு அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த காதல் வந்து தன்னை வந்து கட்டுப்படுத்துறான்றதுக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி போட்டுரும், கிளம்புடா அப்படின்னும். அதன் பிறகு அது வந்து டாக்டர் படிக்கும். அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைக்கும். அப்புறம் சைக்காலஜி படிக்கணும்னு நினைக்கும். அது மாதிரி வந்து அது வந்து அதாவது சிறகடிச்சு பறக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பார்ட்டியில் ஒரு காமிக்ஸ் ரைட்டரை அவன் சந்திக்கிறான். 2 பேரும் பிடிச்சி போகுது, செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு எனக்கு 5 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது, நீ என் கூட வேண்டாம், நீ கிளம்பிடு, என் சுயநலத்துக்காக நான் உன்னை பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கல, இது சரிபட்டு வராது, நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ரைட்டுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வெளியே வந்துட்டு அந்த நேர்மையாக ஒருத்தன் சொன்னான் இல்லையா, என்னை மறந்துடு, 15 வயசு டிஃப்ரென்ஸுன்ட்டு. அதுக்காகவே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அவனை போய் கிஸ் பண்ணி திரும்ப அவன் கூட வந்து ட்ராவல் பண்ணுது. புரியுதா? அப்படி இருக்கும் பொழுது இந்த உறவுகளும் கசக்குது. இந்த உறவு ஏன் கசக்குதுன்னா, அவன் நல்லவன் தான், அவன் வந்து கன்சர்னானவன் தான், அவன் கருணை உள்ளவன் கொண்டவன் தான், அவன் ஃபேமிலியை நேசிக்கிறவன் தான். ஆனால் அது மட்டுமே ஒரு காதலையோ காமத்தையோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லாது. அது மட்டுமே அந்த காதலை நீண்ட காலத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகாது அப்படின்றது தான் இந்த படத்தில். ரைட், இது இருக்குல்ல, இந்த மேட்டரில் நடுவில் வந்து ஒரு இரவு ஒரு வாலிபனை அவன் சந்திக்கிறான். இத்தனைக்கும் அவன் யாருன்னு தெரியாது. 2 பேருக்குமே வந்து ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க இந்த ரைட்டர் கூட இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பெண்ணு, அவனுக்கு ஒரு காதலி இருக்காங்க. இந்த 2 பேரும் ஒரு புள்ளியில் சந்திக்கிறாங்க. 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குதுன்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஓகே, ஸோ ரெனேட் ரெனிஸ்வே, நான் சொல்கிறேன், பர்சியூம்டு இன்னோசன்ட்டில் அந்த பொண்ணை பார்த்துட்டு திரும்ப இதை பார்க்கும்போது இந்த படத்தில் இன்னும் பேரழகு. முக்கியமாக ஒரு படத்துடைய போஸ்டர் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போவோம். எப்பொழுது தன் வாழ்க்கையில் மிக மிக மகிழ்ச்சியாக ஒரு கதாபாத்திரம் இருந்ததோ அந்த போஸ்டரை அவள் தான் ஹாப்பியாக ஓடியாருவா. அதை ஃபோட்டோவாக்கி த ஒர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு போட்டிருப்பான் டைட்டில். அதுதான் போஸ்டர். இந்த ஓடி வர்றதில்ல, அதுதான் போஸ்டர். ஸோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி இந்த காமிக்ஸ் ரைட்டராக வந்து ஆண்ட்ரஸ் டெனில்சன், அவர் தான் வந்து ஆக்சல் கேரக்டர். அவரும் நல்லாவே பண்ணியிருந்தார். உண்மையிலே கிளைமேக்ஸ்லாம் வந்து பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஏண்டி என்னை விட்டுட்டு போகிறேன்னு கேட்கும்போது, ஐ டூ லவ் யூ, ஐ டோன்ட் லவ் யூன்னுவா. இது யோசிச்சு பாரு, ஒன்று என்னை பிடிக்குதுன்னு சொல்லு, இல்லை என்னை பிடிக்கவே வேணான்னு சொல்லு. என்னை வந்து பிடிக்கும் ஆனாலும் பிடிக்கலன்னா ஒரு மாதிரி ரெட்டையா ஒட்டையான்ற மாதிரி இருக்கேன்ட்டு அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற இடத்துல ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ஏன்னா
அந்த டிஃப்ரென்சியேஷனில் ஒரு பொண்ணு வந்து பிரிஞ்சு போகிறது வந்து பெரிய வழி. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருப்பார். அடுத்தது வந்து எய்விட். அவர் தான் வந்து அந்த பார் அட்டெண்டராக ஒரு நாள் இரவில் மீட் பண்ணுற கேரக்டர். ஹெர்பர்ட் நார்டம் சூப்பராக பண்ணியிருந்தார். உண்மையிலே எதுக்கு இவ கோவப்படுறான்னு தெரியாமல் நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறேன்ற இடம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு 2 சீன். ஒன்று அந்த இரவு ஒரு பார்ட்டியில், அது தெரியாத ஒரு பார்ட்டியில் ஒரு சம்மனை வந்து மீட் பண்ணுற அந்த இடம் இருக்குல்ல, அந்த கான்வர்சேஷன் எப்படி பில்ட் ஆகுது, அவங்களுக்குள்ள அந்த எப்படி வந்து அந்த ஃபீல் வருது. ஃபீல்னா நட்பு ரீதியான விஷயங்கள் தான், 2 பேருக்குமே தெரியும். வி ஹாவ் அ கமிட்மெண்ட். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லை மீறக்கூடாதுன்னு தான் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. உண்மையிலே அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த சீனை வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையே வாழற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒன்று. அதுக்கு அடுத்தது அந்த காஃபி ஊற்றுறதுக்குள்ளே அவள் வந்து யோசிச்சுட்டு பார்த்து வந்த அந்த சீன். அடுத்தது நான் கிளம்புறேன்னு பேசுகிற சீன். இந்த 3 சீன் இந்த படத்தில் வந்து அள்ளிட்டானுங்க, மிரட்டிட்டானுங்கன்னு சொல்லுவேன். சரியான விஷயங்கள். அதை விட இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமோட்டோகிராஃபி. காஸ்பர் டாக்சன் தான் வந்து அதை வந்து பண்ணியிருந்தார். உண்மையிலே இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ பெரிய விஷயம். அதே நேரத்தில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஓலாஃப் ஃப்ளோட்டம் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அந்த நைட் சீன் இருக்குல்ல, அந்த 2 பேரும் பேசுகிற அந்த சீன் இருக்குல்ல, அந்த பார்ட்டி சீன், அதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், சான்ஸே கிடையாது. இந்த படத்தை வந்து ஜோச்சிம் ட்ரையர் அவர் தான் வந்து நார்வேஜியன் டைரக்டர், அவர் தான் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்திற்கான எழுத்தை வந்து 2 பேர் எழுதியிருக்காங்க. டைரக்டரும் எஸ்கில் ஓகட் 2 பேரும் இதற்கான எழுத்துக்களை எழுதியிருக்காங்க. உண்மையிலே நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்க்கும்போது ஒரு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படா இப்படி எழுதுறீங்கன்ற மாதிரி இருக்கும். கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூனும் போது அவளுடைய சீக்ரெட் ஆசைகளும் ஒன்று இருக்கும். அதான் வந்து கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. ஏன்னா என் மைண்டில் இது எப்படி ரொம்ப நாள் வந்து ஒரு இது இருக்கும், இது எப்படி இதை வந்து பெண்கள் அனுமதிக்கிறாங்கன்னும் போது அதுக்கு வந்து இந்த பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிற மாதிரி அதை எழுதியிருப்பானுங்க, சரியாக பண்ணியிருப்பானுங்க. அந்த சீக்ரெட் டிசையர்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணு எழுதுகிற ஆர்டிக்கலும் வேறு லெவல். இதெல்லாம் நம்ம ஊரில் பேச வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்று. நிச்சயமாக இது கண்டிப்பாக வயது வந்தவர்களுக்கானது. என்ன மைனஸ் பாயிண்ட்னா, என்னை சிறைப்படுத்தக்கூடிய இதிலும் நான் சிறைப்பட்டு இருக்க மாட்டேன். அதான் ஒன்லைன். இப்படி ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமா அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழற மாதிரி இந்த படத்தில் எடுத்திருக்காங்க. அது என்ன விஷயம்னா, சகிச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழறதுக்கு நான் இப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்ய வைக்கும். அதுதான் இந்த படம் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தில் ஒரு பொண்ணு வந்து மூத்திரம் இருந்துட்டு அது குசு விடுறதையும் பதிவு பண்ணதையும் எனக்கு தெரிஞ்சு இந்த படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சில விஷயங்களை டேபு திங்ஸ்ன்னு நம்ம வந்து அதெல்லாம் காமிக்கவே மாட்டோம். அந்த மாதிரிலாம் வந்து நம்ம யோசிக்க கூட மாட்டோம். இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயம் நிறையவே இருக்குது. நான் நிஜமாக சொல்கிறேன், உலக திரைப்பட ரசிகர்களுக்கு நிச்சயமாக அந்த படம் பிடிக்கும். நிறைய பேருக்கு இது என்ன ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னுவாங்க. ஆனால் இந்த படம் பேசிய வாழ்க்கை தத்துவங்கள், மிக முக்கியமாக அங்கே அப்பாங்கிட்ட பேசுகிற அந்த இடம் இருக்குல்ல, அதெல்லாம் வேறு லெவல். ஸோ அதனால் இதில் வந்து நுணுக்கமாக பேசக்கூடிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒரு பெண் விரும்பிய வாழ்க்கை வாழறா அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பெண் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வதற்கும் நார்வேயில் ஒரு பெண் விரும்பிய வாழ்க்கை வாழ்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் உலக திரைப்படங்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு, நம்ம வாழற வாழ்க்கை தான் ரொம்ப சிறப்பான வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அது அப்படி இல்லை. இதே பூமி பந்தில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு உலகம் கூட இல்லை. இதே பூமி பந்தில் இன்னொரு இடத்துல ஒரு 10,000 மைல் 20,000 மைல் இந்த டிஸ்டன்ஸில் வந்து வெவ்வேறு வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள், வெவ்வேறு கலாச்சாரம் கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளை எது வந்து இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணிச்சு, அங்கே இப்படியான ஒரு வாழ்க்கை சாத்தியமாச்சு அப்படின்றத இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். 1. 2வது, ஒரு சுதந்திரமான பெண் அவளே அவளுடைய முடிவுகளை எடுக்கணும். அவளை யாரும் கட்டுப்படுத்தவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பாலகுமாரன் வந்து தன்னுடைய ரைட்டிங்கில் ஒரு கதாபாத்திரம், அதாவது ஒரு பெண் கதாபாத்திரம் தனக்கு புள்ளையே வேணாம் கல்யாணமும் வேணாம்னு முடிவெடுக்கும். அன்னைக்கு அது வந்து மிகப்பெரிய விமர்சனங்களை சந்திச்சுது.
ஆனால் இன்றைக்கி நீயா நானெல்லாம் பார்த்துருப்பீங்க, டிங்க் லைஃப்ன்ட்டு ஒரு லைஃப் வாழறாங்க. அதாவது குழந்தைகளே இல்லாமல் கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க. அவங்க சொத்து எல்லாம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறது தான் இருக்கும். நாங்கள் குழந்தைய வச்சுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்னையே நாங்கள் கேட்டிங்கன்னா, குழந்தை நல்லது தானே, ஒரு பிடிப்பு இருக்குமே நான் சொல்லலாம். ஆனால் அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ், அதுதான் உண்மை. ஆனால் ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடும் போது எங்களுக்கு போர் அடிக்காது அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லையா. ஏன்னா நம்ம பண்ண விஷயத்தை அவங்க பண்ணலையேன்ற ஒரு கோபம், ஆற்றாமை, நீ எப்படி இவ்வளோ சுதந்திரமாக முடிவெடுக்கிற, என்னால் இப்படி எடுக்க முடியலையன்ற இயலாமை, இதெல்லாம் தான் வந்து அந்த டிங்க்கு ரிலேஷன்ஷிப்பில் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறவங்க மேலே நம்ம வந்து ஒரு பார்வை வைப்போம். நம்மளுடைய அவநம்பிக்கை, நம்மளுடைய இயலாமையெல்லாம் அவங்க மேலே கோபமாக காமிப்போம். நீங்கள் கல்ச்சருக்கு எதிரானவங்க, உங்களுக்கு வாழவே தெரியல அப்படின்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கேள்விகள்லாம் பயங்கரமாக கேட்போம். ஆனால் அது அவர்களுடைய முடிவு, அவர்கள் சுதந்திரமாக வாழணும்னு நினச்சிருக்குது. சிலது வந்து என்னென்னா, இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நான் அன்னைக்கு வந்து தப்பு பண்ணிட்டேன்னு அழகாக கேசுகளும் உண்டு. ஓகேவா, அப்படியும் பார்க்கலாம் இப்படியும் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் ஆணும் பெண்ணும் இணைந்து இருக்கும் பொழுது இந்த முடிவுகள் வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும். ஒரு சண்டை ஒன்று வருதுன்னா அந்த சண்டையை உங்களால் சரிசமமாக பண்ண முடியாது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம், இது ஒரு வேறு டாபிக். பட் இந்த படம் உண்மையிலே ஃபெமினிசமும் ஓரல் செக்ஸை பற்றியும் ஜூலியா கேரக்டர் எழுதுகிற ஆர்டிக்கல் வந்து நிறைய யோசனைகள் உள்ளாக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம். நிச்சயமாக அதில் இருக்கிற உண்மைகளை நீங்கள் வந்து புரிஞ்சுக்குவீங்க, அதுதான். ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமா சொல்லக்கூடிய மதிப்பெண் வந்து 5க்கு 4.5. ஏன் சொல்கிறேன்னா, வந்து ரைட்டிங் எழுதியிருக்கானுங்க பாரு அந்த கேரக்டருக்காக, அந்த ரைட்டிங்காகவே நிச்சயமாக பாராட்டலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வாழ்க்கையை வந்து ஒரு வாழ்ந்து பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நிச்சயமாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனிவே, இந்த திரைப்படத்தை வந்து உலக சினிமா ரசிகர்கள் மிஸ் பண்ணவே கூடாது, பார்த்தே தீர வேண்டிய திரைப்படம் இது. நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.